ஹாய் ஆல். ஃபோம் ஷீட் வச்சு கனகாம்பரம் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட்டும், ஸ்டெம் செய்கிறதுக்கு லைட் லெமன் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து ஃப்ளவர் கட் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சில் 5 பெட்டல்ஸ் உள்ள மாதிரி ஃப்ளவர் பஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம பின்னாடி திருப்பி ஃப்ளவர் கட் பண்ணும்போது ஷீட் அதாவது எக்ஸஸாக எதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டான அளவில் நமக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இப்போ ரெடியான ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம மல்லிப்பூக்கு எப்படி நம்ம அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ரெடியான பெட்டல்ஸில் அந்த 2 பெட்டல்ஸ்க்கும் நடுவில் நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ண அந்த பெட்டல்ஸ் மேலே திரும்ப நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம திரும்ப ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி அந்த 2 பெட்டல்ஸும் ஜாயினாக இருக்க மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸுக்கு நம்ம பிடிச்சிக்குவோம். இப்போ நமக்கு பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். நார்மலாக கனகாம்பரம் ஃப்ளவர் 3 பெட்டல்ஸில் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு 3 பெட்டல்ஸ் கிடைக்காதனால 5 பெட்டல்ஸில் எனக்கு எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத நான் செஞ்சதை உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கிடைக்காதவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டெம்முக்கு நம்ம லென்த் அதாவது நீளம் 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி, அகலம் 3/4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நம்ம ஸ்டெம் கட் பண்ணிக்கணும். அந்த லைட் லெமன் எல்லோ கலரில். இப்போது கட் பண்ண ஸ்டெம்மில் ஒரு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம எப்படி பஞ்சுக்கு திரிப்போமோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸ்டெம் தட்டையாக இல்லாமல் சிலிண்டர் ஷேப்பில் உருண்டையாக கிடைக்கும். சேம் இதுதான். அந்த கார்னரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி இந்த கார்னரில் நம்ம அப்ளை பண்ணி அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ஸ்டெம் நமக்கு கரெக்டான ஷேப்பில் நம்ம கரெக்டாக கிடைக்கும். கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த பட்டில் எட்ஜு நமக்கு ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்டெம் ஒட்டும்போது அது க்ரிப்பாக நிற்காது. ஸோ அந்த எட்ஜை லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லேசாக தான் க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டெம்மை ஒட்டும்போது அந்த பட்டோட அந்த ஸ்டெம் கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி பெட்டல்ஸ் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போது ரெடி பண்ண பட்ஸ் வச்சு அதிகமாக இருந்துச்சு, நான் சொன்ன அளவில் நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் கரெக்டான அளவில் இருக்கும். இல்லை எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூ கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடியான பட்ஸ் வச்சு நம்ம இப்போது நார்மலாக எப்படி நம்ம பூ கட்டுறோமோ அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். நானும் உங்களை மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு கனகாம்பரத்துக்கு 3 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி கிடைக்கல எனக்கு ஃப்ளவர் பஞ்சு. ஸோ 5 பெட்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணதை உங்களுக்கு நான் இப்போ வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும், இந்த பட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரிங்காக வேணும் அப்படின்னாலும் நான் ரெடி பண்ணி தரேன். இது இப்போ 8 இன்ச் அளவு இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட மல்லி முல்லை 2 கிட்டு ப்ளஸ் பட்ஸு கிடைக்கிது. வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட போத் மல்லி அண்டு முல்லை கிட்டு பட்ஸு ஸ்ட்ரிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அதோட இனிமேல் முல்லை மல்லி எல்லா மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நியூவாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. தேங்க்யூ ஆல்.